தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிப்பாணி ஜோதிடம். அதில் பாடல் 56. இந்த பாடல் 56 அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த பாடலுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தான் புலிப்பாணி ஒட்டுமொத்தமாக ஜோதிட உலகத்திலேயே மாறுபட்டு நிற்கிறார். பொதுவாக நான் படித்த வரையில் நூல்களில் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதிக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது புலிப்பாணி சித்தருடைய பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி எந்த நூல்கள்லையும் சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. புலிப்பாணி ஜோதிடத்தில் புலிப்பாணி கொடுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வேற எந்த ஜோதிட நூல்களையும் நான் படித்த நூல்களில் இல்லை. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் லக்னாதிபதிக்கு கொடுப்பார். அங்கதான் இந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ கெட்டு போகாமல் இருக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைந்து போகிறதுனா 6, 8, 12 போகிறது. இதுதான் நம்ம மறைந்து போகிறதுன்னு சொல்லுவோம். வலிமை இழந்து போகிறது, நீச்சமாகிறது, இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி இதை விட்டு வலிமையாக இருக்குது, ஆட்சி உச்சமாக இருப்பது அப்படிங்கிறதான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஆனால் இங்கே புலிப்பாணி ஒட்டுமொத்த ஜோதிட உலகத்தில் சொல்கிற கருத்தெல்லாம் ஓங்கி தவிடுபடி ஆக்குறாரு. டுபாக்கூருங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க. கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம். லக்னாதிபதி வலிமை பற்றி தான் இவங்க என்ன சொல்றாருன்னா, ஆட்சி உச்சம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும். இதான் இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமான பவர் லக்னாதிபதி. இங்கே அடுத்த வார்த்தை பாருங்க. கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம், கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் பாருங்க. அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. அந்த அந்த இதுலயே முடிச்சிட்டாரு. இதுதான் ஏன் டாப்பு. ஆனா இந்த டாப்புக்கே அவர் என்ன சொல்றாருன்னா, பயன் இல்லைங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கி. அப்ப கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினால்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி இருக்கார்ல, அவர் கூட 6 8 12 சேர்ந்தாலும் பார்த்தாலும், அதை கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சொல்றாரு. பார்த்தாலே சொல்றாரு. அப்ப சேர்ந்தா கேட்கவே வேண்டாம், பார்த்தாலும் சொல்றாரு. பாருங்க, சூழப்பா சுகமில்லை களவு போகும். அவனுக்கு ஹெல்த் நல்லா இருக்காதுங்கிறாரு. நல்ல பொண்ணுங்க, ஹெல்த் நல்லா இருக்காதுங்கிறாரு. அடுத்து அவனை சொல்றாரு, அவன் குடும்பத்துல களவு, வீட்டுல களவு போகும் அப்படிங்கிறாரு. அடுத்த வார்த்தையை பாருங்க, ரொம்ப மோசமான வார்த்தை. சோற்றுக்கு தலை கெடுக்கும், சோற்றுக்கு துணிக்கை ஏந்தி நிற்க வைக்கும். என்ன செய்யுமா? இப்படி இருந்தானா அவன் ஜாதகத்துல அவன் சோத்துக்காக கையேந்தி நிற்க வைக்கக்கூடிய நிலைக்கு கூட அவனை கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிறாரு. சரியா? ஆளப்பா அகத்திலே துன்பம் காணும். அகத்திலேனா குடும்பத்தில் துன்பம் மாறி மாறி கஷ்டங்கள் ஏற்படும், துன்பம் காணும். அப்பனே அரண்மனையார் பகையுண்டாகும். அரண்மனைன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் ராஜா. இங்க அப்படி இல்லை, அரசு ரீதியாக பகை, அரசு அதிகாரிகள், அரசாங்க ரீதியான பகைகள், காவல்துறை, இந்த மாதிரி எல்லாம் பகை உண்டாகும். குழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும். கூட்டுறவுனா நட்பு வட்டாரங்களில் பிரிவு ஏற்படும், உறவுகளில் பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. கொற்றவனே கொடுந்துன்பம் விளையும் பாருங்கிறாரு.
எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அது என்னையா வாழ்க்கை, ஒரு துன்பம் மாறி மாறி அவன் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் அப்படிமா. இந்த ஒரு பாயிண்ட் பாருங்களேன், ஒட்டுமொத்த ஜோதிட ஜாதகத்தையே எல்லாத்தையும் வந்து உடைச்சி எடுத்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆட்சியா இருக்கு, உச்சம் இருக்கு, நான் வாழ்க்கையில எனக்கு எந்த நன்மையும் இல்லை, ஜோசியம்லாம் போய் இந்த நுட்பத்தை பாருங்க எப்படி கொடுத்துருக்கிறாருன்னு வந்து பாருங்க. அதான் புலிப்பாணி சித்தர். அதனாலதான் சொன்னேன், புலிப்பாணி ஜோதிடம்ங்கிறது ஒரு பாட்டு கிடையாது, மொத்தம் 600 பாட்டு இருக்கு. 600 பாட்டையும் படிச்சு பார்க்கணும். 600 பாட்டுக்கும் அர்த்தம் தெரியணும். முதல் பாட்டுக்கும் 300வது பாட்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய அறிவு வேணும். அதான் ரொம்ப மெயினான பாயிண்ட். முதல் பாட்டில் சொன்ன கருத்தையும் 300வது பாட்டில் சொன்ன கருத்தையும் ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாமல் சொல்ல முடியாது. என்கிட்ட நிறைய பேர் பேசுறப்ப என்னுடைய நண்பர்கள் சொல்ல, எனக்கு புலிப்பாணி பழிக்க மாட்டேங்காம. புலிப்பாணி எப்படியா பழிக்கும்? நீ சொன்னா எப்படி பழிக்கும்? அது புலிப்பாணி சொன்னாதான் பழிக்கும். புலிப்பாணி ஜோதிடத்தை நீ உள்வாங்கணும். நீ ஜோதிடம் சொல்லல, புலிப்பாணி சித்தர் சொல்றதா நீ உள்வாங்கணும். புலிப்பாணியுடைய கிஃப்ட் உனக்கு வேணும், புலிப்பாணியுடைய அனுக்கிரகம் வேணும். புலிப்பாணி ஜோதிடம்னு தனி சிஸ்டம், புலிப்பாணி எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்கிற சிஸ்டம் உனக்கு தெரியணும். அப்படின்னாதான் புலிப்பாணி ஜோதிடத்தை சொல்றப்போ எல்லாம் தவிடுபடி ஆகும். ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து, சரிங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பாடல். புலிப்பாணி ஜோதிடத்தில் வந்து நான் ரொம்ப ஆடி போன பாடல், ரொம்ப நுட்பமான பாடல், என்னுடைய வாழ்க்கையில் திருப்பி போட்ட பாடல். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம பல நூல்களுக்கு கற்றறிந்தும் பெரிய நமக்கு நாலேஜெலாம் இல்லைங்கிறத எனக்கு உணர்த்துவ பாடல் இந்த பாடல். ஆனால் இந்த பாடலை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அணுவாக நான் ஒவ்வொரு ஜாத்திலையும் பார்க்குற இந்த கருத்து 100க்கு 1000 மடங்கு உண்மை. 100க்கு 100 அல்ல, 1000 மடங்கு உண்மை. இங்கே டவுட்டே கிடையாது, இங்கே ஃபெயிலியரே கிடையாது. இது அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் குருஜி மிஸ்டிக் செல்வமையோட டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து சேரும். நம்ம சொல்லக்கூடியதாக இருந்ததுன்னா, புலிப்பாணி சித்தருடைய புகழ் வாழ்க வாழ்க, வளர்க வளர்க. சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.